أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே சுன்னத்துல்லா இறைவனது வழிமுறை என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லக்கூடிய அந்த செய்தி பற்றியும் அதனோடு மிகவும் சம்பந்தப்படக்கூடிய கதிர் என்று அழைக்கப்படக்கூடிய எமது நம்பிக்கை பற்றியும் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுன்னத்துல்லா என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே எனது வழிமுறை எனது வழிமுறை எனது வழிமுறை என்று அல்லாஹ் தஆலா அடிக்கடி உபயோகிப்பதை நீங்கள் காணலாம். நாம் சுன்னா என்ற சொல்லை 2-3 விஷயங்களுக்கு வளமையாக பயன்படுத்தி வருகிறோம். அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மார்க்கமாக காட்டி தந்த வழிமுறைகளுக்கு சுன்னா என்று சொல்லுவோம். அதுபோன்று சுன்னத்து தொழுகைகளுக்கு என்ன செய்வோம்? சுன்னா என்று சொல்லாமல் சுன்னத்து என்று என்ன செய்வோம் சொல்லுவோம். ஹத்னாவுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? சுன்னத்து என்று சொல்லுகின்ற வளமை. இப்படியான ஒரு சில விஷயங்களுக்கு இந்த சுன்னா என்கின்ற வளமையை நாங்கள் உபயோகித்து வருகிறோம். ஆனால் மொழி ரீதியாக சுன்னா என்று சொன்னால் வழிமுறை என்று அர்த்தம், பாதை என்று அர்த்தம், ஒரு வீதி என்று அர்த்தம், இதுதான் ஒரு போக்கு என்று அர்த்தம். இதற்குத்தான் சுன்னா என்று சொல்லப்படும். சுன்னாவுடைய சொல்லுடைய பன்மை சுனன். சுனன் என்று சொல்றது, அதாவது இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த சுனன் என்று என்ன செய்கிறார் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப சுன்னா என்று சொன்னால் வழிமுறை. சுன்னத்துல்லா இறைவனது வழிமுறை என்பது அர்த்தம். இப்ப இறைவனது வழிமுறை என்று சொன்னால் அதுல அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்று சொன்னால் நாங்கள் பின்பற்ற வேண்டும். இறைவனது சுன்னா என்று சொன்னால் உலகத்தால் யாராலும் பின்பற்ற முடியாது. உலகத்திலே உள்ள யாராலும் பின்பற்ற முடியாது. அது இறைவனுக்கு உரிய வழிமுறை. அதனால்தான் சுன்னத்துல்லா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்காக வேண்டி தான் எங்களுக்கு அது என்ன செய்தது? வழங்கப்பட்டது. ஆனால் இறைவன் சுன்னா என்று உபயோகிக்கின்ற விஷயங்களை எந்த மனிதரும் செய்யக்கூடாது என்பதல்ல, செய்ய முடியாது. யாராலும் அதை செய்ய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து, அது இறைவனது வழிமுறை, அது இறைவனுக்கே உரிய வழிமுறை என்பது அர்த்தம். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுன்னத்துல்லா என்று சொல்லுகின்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த உலகத்திலே சரியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும், வெற்றி தோல்வி விஷயங்களுடைய அடையாளங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மகாமினுல் குவ்வா வ தஅஃப் என்று சொல்லக்கூடிய பலகீனமான இடங்கள் பலமான இடங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஈமானோடு அணுக வேண்டிய ஒரு சில வசனங்கள் தான் அந்த சுன்னா என்று உபயோகிக்கப்படக்கூடிய வசனங்கள். காரணம், இறைவன் தனது வழிமுறை அங்கே சொல்லுகிறான். இந்த இடத்தில் நான் இப்படித்தான் நடப்பேன். இறைவன் எங்கெல்லாம் எப்படி நடப்பான் என்பது எங்களுக்கு தெரியாது. அது இறைவனாக சொன்னால்தான் என்ன எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இடத்தில் நான் இப்படி நடந்து கொள்வேன், இந்த மாதிரி விஷயத்தில் இப்படி நடந்து கொள்வேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய இடங்கள் தான் சுன்னத்துல்லா. இதுதான் அந்த இறைவனுடைய சுன்னா இறைவன் சொல்லக்கூடிய இடங்கள். அப்ப அந்த மாதிரி இடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈமான் உள்ளவன், இறைவனது செயல்பாடுகளிலே நம்பிக்கை உள்ளவன், இறைவன் விஷயத்திலே உறுதியான அதாவது விசுவாசம் உள்ளவன் தேட வேண்டிய இடம் எது? இந்த வசனங்கள் மிக ஆழ்ந்த பார்வையோடு பார்க்க வேண்டிய இடங்கள். அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம், அவனது குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம், சமூக வாழ்வோடும் அதே போன்று இந்த உலக வாழ்வோடும் சம்பந்தப்பட்டிருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா இடங்களிலும் இறைவன் ஏதாவது வழிமுறை சொல்லுகிறார் என்று சொன்னார். சில இடங்களில் இறைவன் சுன்னத்துல்லா என சுன்னா என்ற வார்த்தையை உபயோகித்து சொல்வார். சில இடங்களில் அந்த வார்த்தை இறைவன் உபயோகித்திருக்க மாட்டார். ஆனால் இறைவன் அந்த இடத்திலே இந்த சுன்னா என்கின்ற வழிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வழிமுறை எங்களுக்கு எதை சொல்லுகிறது? இந்த உலகத்தை படைத்த நான் இந்த உலகத்துடைய விஷயத்தில் இன்னென்ன இடங்களில் இப்படி எல்லாம் நான் நடந்து கொள்வேன் என்று இறைவன் சொல்லுகின்ற இடங்கள். அவைகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று வைங்கள், அவைகள் தெரிய கிடைப்பதே ஒரு பெரிய விஷயம். அவைகள் தெரிய கிடைப்பதே ஒரு பெரிய விஷயம். சர்வசாதாரணமாக நினைத்து பாருங்கள், எங்களை விட்டு சாதாரண தூரமான இடத்தில் இருப்பவர் தான் ஒரு ஜனாதிபதி என்பவர். சாதாரண தூரமான இடத்தில் இருப்பவர் தான் ஒரு ஜனாதிபதி என்பவர்.
ஜனாதிபதியுடைய செயல்பாடுகள் என்பது சாதாரண மக்களுக்கு என்ன செய்யறது தெரியாது. அவர் காலையில் எப்படி, பகலில் எப்படி, இரவில் எப்படி, அவருடைய வார நாட்களுடைய நிகழ்வுகள் எப்படி, அந்த ஞாயிறு சனிகளுடைய நிகழ்வுகள் எப்படி நமக்கு தெரியாது. அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தெரிய வந்தால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், அவருடைய அன்றாட வாழ்வுடைய ஒரு பகுதி நம்மளுக்கு ஒரு பெரியோர் நுழைஞ்சு மாதிரி என்ன செய்கிறோம், நினைக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம், நாங்கள் சந்திப்பதாக இருந்தாலும், ஒரு முறைப்பாட்டை வைப்பதாக இருந்தாலும், ஏதோ ஒரு அனுகூலத்தை பெறுவதாக இருந்தாலும் அந்த நேரம் நம்மளுக்கு என்ன மிக முக்கியம், அவரது அந்த வழிமுறைகள் நம்மளுக்கு மிக முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து வைத்திருக்கிறோம். சாதாரணமாக நம்மை போன்ற ஒரு மனிதன் நாளைக்கும் நமது நிலைக்கு வரலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி விஷயத்தில் நமது எண்ணங்கள் இப்படி என்று சொன்னால், இறைவனுடைய விஷயத்தில் இப்படி இருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள். அப்ப இறைவன் அந்த செய்திகளை தானாக என்ன செய்கிறார், திருமலையில சொல்கிறான். எல்லாவற்றையும் சொல்லவில்லை. இன்ன வழிமுறையை நான் நடந்து கொள்வேன், இப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் என்று இறைவன் சொல்லுகிறார். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எமது வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், முன்னேற்றம், பின்னடைவு எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். அவைகளை நாம் அறிந்திருந்தால் நாம் பொறுமையாக இருந்து கொள்ள அதை போன்று வாய்ப்பு கிடையாது. இறைவனுடைய வழிமுறையை நாம் தெரிந்திருந்தோம் என்று வையுங்கள், இவருக்கு இறைவனுடைய வழிமுறைகள் தெரிந்திருப்பதனால் பொறுமையாக இருப்பதற்கான நிறைய உந்துகோலாக அந்த வசனங்கள் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறைவன் தனது சுன்னா, தனது வழிமுறை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன, இந்த இடங்கள் இருக்கின்றனவே, இவைகள் எல்லாவற்றையும் இறைவன் குர்ஆனிலே சொல்லிவிடவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வழிமுறை வைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் சொல்லிவிடவில்லை. இறைவன் சொல்லாத எதனையும் நாங்கள் யாரால் பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் தனது வழிமுறையாக சொல்லாத இடங்கள் எதனையும் நாங்கள் வழிமுறையால் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் குர்ஆனில் ஓதுகிற நேரத்தில் இறைவன் தனது வழிமுறையாக, தனது பண்புகளாக, தனது நடைமுறைகளாக இவைகளையெல்லாம் சொல்லுகிறானோ அவைகளெல்லாம் மனதுக்கு எடுக்கின்ற ஒரு பழக்கம் நம்மளுக்கு வர வேண்டும். ஏனென்றால் அதில் தான் நமது வெற்றி தோல்வி ஒளிந்திருக்கின்றது, அதில் தான் நமது முன்னேற்றங்கள் பின்னடைவுகள் ஒளிந்திருக்கின்றன, நமது லாப நஷ்டங்கள் ஒளிந்திருக்கின்றன. இறைவன் இந்த உலகத்திலே நம்மளுக்கு காட்டாமல் வைத்திருக்கின்ற பகுதி அதில் தான் இருக்கிறது. காட்டாமல் வைத்திருக்கிற பகுதி எது, நமது எதிர்காலம். நம்மளுக்கு காட்டிவிட்ட பகுதி எது, நமது கடந்த காலம். அப்ப நமக்கு விரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நம்ம கதருடைய ஏடு எதிர்காலத்துடைய விஷயங்கள். அதிலெல்லாம் இறைவன் எந்த வழிமுறையை கையாளுவான் என்பதை அந்த இடங்களில் உங்களுக்கு என்ன செய்யலாம், காணலாம். சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் மனதிலே எடுக்க பாருங்கள். அல் குர்ஆனுடைய ஒரு ஆளுகை இது. அல் குர்ஆன் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்பிரயோகம் இது. இது மிகவும் ஈமான் உள்ளவர்கள், இந்த இஸ்லாமிய இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இறைவனது வழிமுறையை தேடக்கூடியவர்கள் இந்த விஷயங்களில் தமது ரகசியங்களை கண்டுகொள்வார்கள். இவர்களைத்தான் நாம் ஆலிமுன் பில்லாஹ் என்று சொல்லலாம். இறைவனை மிகவும் அறிந்தவர்கள். ஏன் இறைவனது வழிமுறை அறிந்தவர்கள் தான் இறைவனை அறிந்தவர்கள் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை ஒரு தூண்டுதலுக்காக அல் குர்ஆனை படிக்கின்ற பொழுது இது எப்படி நம்மளுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணமாக எடுத்த ஒரு விஷயம். இது போன்ற ஏராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், அல் குர்ஆனிலே காணலாம். அல் குர்ஆனிலே எல்லா இடங்களிலும் நீங்கள் ஏராளமான பயன்பாடுகளை நீங்கள் காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் இன்னும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனது வழிமுறைகளில் ஒரு வழிமுறை இந்த இடத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனிலே நீங்கள் எல்லா இடங்களிலும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களிலும் பட்டவர்த்தனமாக வெளியாக தெளிவாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நான் எப்பொழுதும் அவகாசம் எடுப்பேன் என்பது, நேரம் எடுப்பேன், காலம் எடுப்பேன் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எல்லா இடங்களிலும் சொல்லி காட்டுகிறார். எந்த விஷயமாக இருந்தாலும். ஆனா நாம இறைவன் சொல்லாது விட்டால் இறைவனது பண்பாக நாம் எதை கற்பனை பண்ணியிருப்போம், இறைவனுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு, எல்லா சக்தியும் உண்டு, எல்லா பலமும் உண்டு. அப்படின்னா இறைவன் என்ன செய்வான், ஒரு செகண்டில் எல்லாத்தையும் என்ன செய்வான், முடித்து விடுவான். ஒரு செகண்டில் இறைவன் என்ன செய்வான், இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்து விடுவான் என்றுதான் நினைப்போம். இறைவனுக்கு ஒரே செகண்டில் எல்லா விஷயங்களுடைய மாற்றங்களையும் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் கொண்டு வரலாம். ஒரு செகண்ட் அல்ல, மைக்ரோ செகண்ட்களாக பிரித்து என்ன செய்யலாம், இறைவனுக்கு நினைத்தால் இந்த உலகத்திலே கொண்டு வந்து விடலாம். ஆனால் ஒரு பொழுதும் இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், தனது படைப்புகள் விஷயத்தில் தனது செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா, எந்த விஷயமாக இருந்தாலும் அவகாசம் எடுத்துக்கொள்வேன், டைம் எடுத்துக்கொள்வேன், நேரம் எடுத்துக்கொள்வேன். இறைவன் நாடிய சில விதிவிலக்கான விஷயங்களை தவிர, இறைவன் நாடிய சில விதிவிலக்கான விஷயங்களை தவிர மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் நான் என்ன செய்வேன், நேரம் எடுப்பேன், காலம் எடுப்பேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். இந்த நேரம் எடுத்தல், காலம் எடுத்தல் என்கின்ற பகுதி
அல்லாஹ் தஆலா படைப்புகளுக்கு ஏன் வைத்திருக்கிறார் தெரியுமா? அப்பொழுது மாத்திரம்தான் இறைவனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அப்பொழுது மாத்திரம்தான் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இறைவன் இருக்கிறான் என்கின்ற உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனை நாம் வணங்குவதற்கும் இறைவனை நம்புவதற்கும் வழிமுறை அதுதான் இருக்கிறது என்பதனால் இந்த உலகத்துடைய ஒரு விதியாக அல்லாஹ் தஆலா என்ன வைத்துட்டார்? எந்த செயல்பாடை நான் செய்தாலும் நான் அவகாசம் எடுப்பேன், நேரம் எடுப்பேன், காலம் எடுப்பேன் என்கின்ற ஒரு விதிமுறையை இறைவன் வைத்து விட்டார். அப்பொழுதுதான் இறைவனை கண்டுகொள்ள முடியும் என்பதற்காக, இறைவனை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இறைவன் அந்த மாதிரி ஒரு வழிமுறையை எடுத்து விட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ உதாரணத்திற்காக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த உலகத்திலே பாருங்கள், இறைவன் நினைத்தவுடனேயே இந்த உலகத்தை உருவாக்கி இருக்க முடியும். எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமல், நாங்கள் பார்ப்பதற்கு எதுவும் இல்லாமல் உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நான் 6 நாட்களில் வானங்கள் பூமி இந்த உலகத்தை என்ன செய்தேன்? படைத்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். 6 நாட்களில் இந்த வானங்கள் பூமி இந்த முழு உலகத்தை என்ன செஞ்சேன்? படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். 6 நாட்கள், இது 6 யுகங்களாக இருக்கலாம் என்று கூட என்ன செய்கிறது? விளக்கம் அளிக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படி அல்லாஹ் தஆலா ஏன் எடுக்க வேண்டும்? குன் ஃபயகுன், ஆகு என்றால் என்ன செய்துவிடும்? ஆகிவிடும் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் 6 நாட்கள் எடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதமான முறையில் இறைவன் குழந்தை ஏற்படுத்தினார். அந்த குழந்தை ஏற்படுத்திய இறைவன் என்ன சொல்கிறான்? எனது வார்த்தை எல்லாம் குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும். ஆகு என்று நான் சொல்வது மட்டும்தான் உடனே என்ன செய்துவிடும்? அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா குன் என்று சொல்ல, ஆகு என்று சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அதே 9 மாதம் 10 மாத காலம் என்ன செய்கிறது? அந்த குழந்தை பெறுவதற்காக அல்லாஹ் எடுப்பதை மாற்றம் இல்லை. பாத்தீங்களா? அந்த இடத்தில் கூட அல்லாஹ் தஆலா அதை மாற்ற வைக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்திருந்தான்னு சொன்னால் ஒரே நாளில் கர்ப்பிணியாகவும் ஒரே நாளில் குழந்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருப்பான்? வைத்திருப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி வைக்கவில்லை. அற்புதத்தை செய்தார். ஆனா உலக வழிமுறையில் அல்லாஹ் என்ன செய்யல? மாற்றம் செய்யவில்லை என்பதை பார்க்கிறோம். இது போன்று ஏராளமான இடங்கள் நீங்கள் பார்க்கலாம். நல்லவர்களுக்கு வெற்றி கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா நல்லவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தோல்விகளை எல்லாம் தடை செய்யவில்லை. நல்லவர்களுக்கு வெற்றி கொடுப்பேன், உண்மையாளர்களுக்கு வெற்றி கொடுப்பேன், இறையச்சமுடையவர்களுக்கு வெற்றி கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? ஒரே செகண்டில் வெற்றி இறக்க வேண்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் தோல்வி வெற்றி மாறி மாறி வரும் என்பதை நல்லவர்கள் விஷயத்திலும் அல்லாஹ் என்ன செய்யல? மாற்றம் செய்யவில்லை என்பதை என்ன செய்கிறோம்? நாங்கள் பார்க்கிறோம். எல்லா விஷயங்களிலும் காலம் எடுக்கின்ற வழிமுறை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். வைத்திருப்பது மட்டுமல்ல, உலகத்தில் யார் சேர்ந்தால் அதை மாற்ற முடியாதுன்னு வைத்திருக்கிறார். உதாரணமாக விஞ்ஞானத்துடைய முன்னேற்றத்தில் இன்றைக்கு எந்த லெவலுக்கு ஆகிட்டு? இன்றைக்கு பெரிய லெவல், அதாவது கோழியா ஒரு இப்படி 40 நாள் என்ன செய்யலாம்? ப்ரொடக்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் ஆகிட்டு. ஆனா முட்டையிட 21 நாள் மாத்தலாமா? 19 to 21 நாள்ல குஞ்சு பொரிக்குது. ஒரே நாளில் குஞ்சு பொரிக்கிற சிஸ்டத்தை கொண்டு வர சொல்லுங்க. உலகம் நினைத்தால் என்ன செய்ய முடியாது? மாற்றம் செய்ய முடியாது. அதே போல என்ன விதமான விஞ்ஞான முன்னேற்றத்தின் அடிப்படையிலும் குழந்தைகளை வித்தியாசமான முறையில் இஸ்தின்சாக் என்று சொல்கிறார்களே, இந்த டியூப் சிஸ்டம். அப்ப எப்படி எந்த மெத்தடில் குழந்தை பொரிக்கும் மரபணு முறையில, அது முறையில் எந்த முறையில நீங்க வந்தது குழந்தையை உருவாக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்தாலும் 9 மாதத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. எத முடியாது? 9-10 மாதத்தை எந்த விஞ்ஞான உலகங்கள் எது சேர்ந்தாலும் மாற்ற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் அந்த வழிமுறையை வைத்தே இருக்கிறார். நிறைய விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டு போகலாம். இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால இன்னொரு வழிமுறையும் சேர்த்துக் கொள்கிறேன். உயிர் என்பது இருக்கிறது, உயிர். இது இறைவன் தனது வழிமுறையாக வைத்திருக்கக்கூடிய விஷயம். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடிந்த அமைப்பில் அல்லாஹ் படைப்புல வச்சுக்கிறோம். எல்லா விஷயங்களும் என்ன செய்யலாம்? நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம் என்கின்ற அமைப்பில் வச்சுக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை எனது இந்த உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்றான். எது? உயிர். உயிரை எனக்கு என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. நபிகளாரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யஸ்அலுனக அனிர் ரூஹ், நபியே உம்மிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி வமா உதீது மினல் இல்மி இல்லா கலீலா. இந்த உயிர் என்பது எனது இறைவனுடைய விஷயத்திலே உள்ளது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம் தான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுமாறு சொல்கிறார். அதனால தான் நீங்க பாருங்க, இந்த புதுசா வந்து செயற்கை உயிர் என்று சொல்லி ஒரு செல்லை உருவாக்கினார். செயற்கை உயிரில் இந்த உயிரின் பேர் சொல்லினான். உருவாக்கி அவனுக்கு செய்ய முடியாமல் போன ஒரு விஷயம் என்ன? அந்த செல்லை உருவாக்கி அதெல்லாம் உருவாக்கிட்டான். ஆனா செல்லுடைய சிஸ்டத்துல செயற்கையாக எல்லாம் உருவாக்கியவனுக்கு எது செய்ய முடியாம போச்சு? அதை இயங்க வைப்பதற்கு முடியவில்லை. அதற்காக வேண்டி
இன்னொன்றுடைய உயிரை எப்படி இதோடு மிக்ஸ் பண்ணுவது என்கின்ற ஒரு சிஸ்டம் தான் என்ன செஞ்சது நடந்தது. இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துக்கே வரல என்ன செய்கிறார்கள், பலர் சொல்வதை பார்க்கும் இதெல்லாம் பொய்யாக என்ன செஞ்சுக்கிறாங்க, கற்பனை பண்ணி வெளியிட்டு இருக்கிறார்களே தவிர ஓரளவு ஸ்டேஜ் தான் என்ன செய்தது வந்தது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனது வழிமுறையில் ஒன்று அவகாசம். அவகாசம் என்பது டைம் எடுத்தல் என்பது இறைவனது வழிமுறையில் ஒன்று. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி வழிமுறை எடுப்பதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், இறைவனை கண்டுகொள்ளலாம், இறைவனை அடையாளப்படலாம். அல்லாஹ் தஆலா இந்த அமைப்பில் வைத்ததனால் தான் நாங்கள் அந்த 9 மாதத்தை ஆய்வு செய்து இறைவனை என்ன செய்ய முடிந்தது. இறைவனுடைய அற்புதமான படைப்பு முறை, இறைவன் இப்படியே அதுவும் இன்னொன்று, இறைவன் என்ன சொல்கிறான் என்றால் அந்த அவகாச விஷயத்தில் இறைவனுடைய சுன்னாவில் நீங்கள் எப்பொழுதும் மாற்றம் காண மாட்டீர்கள். மாற்றம் காண மாட்டீங்கன்னா என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் நான் என்ன மாதிரி வழிமுறையை கடைபிடித்தேனோ அதுதான் தஜ்ஜால் வருகின்ற கடைசி காலத்தில் என்ன செய்யும் இருக்கும். இதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு இருக்காது. இந்த வழிமுறைகளில் நீங்கள் மாற்றமே காண மாட்டீர்கள். அதான் வலா தப்தீல, அதாவது வலா தஜித லிசுன்னத்தில்லாஹி தஹ்வீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு என்ன செய்ய மாட்டீர்கள், நீங்கள் தஹ்வீல் காண மாட்டீர்கள், மாற்றி விடுகின்ற முறையை என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள், தபதீலை காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் குழந்தை விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய முடிகிறது, ஆய்வு செய்ய முடிகிறது. இறைவன் மாத்திரம் இன்றொன்று நினைத்து நாளைக்கு ஒன்று நினைத்து இந்த உலகத்துடைய முறைமைகளை மாற்றக்கூடியவனாக இருந்தால் நாங்கள் ஒரு நாள் ஆய்வு செய்ய முடியாது, இறைவனை கண்டு காணவும் என்ன செய்ய முடியாது, அடையாளம் காணவும் முடியாது. ஏன் முடியாது, நேற்று ஒரு முறையில குழந்தை பிறக்கும், இன்றைக்கு ஒரு முறையில் என்ன செய்யும் குழந்தை பிறக்கும், நாளைக்கு ஒரு முறையில பிறக்கும். ஆனா அப்படியே வைத்திருக்கிறான் ஒரே முறை. நீ நேற்று ஆய்வு செய்துவிட்டு இன்றைக்கும் ஆய்வு செய்கின்ற அமைப்பில் இறைவன் ஒரு முறையை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் காலம் எடுத்து செய்கின்ற வழிமுறை என்பது இறைவன் தனக்கு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் பாருங்கள், இந்த வழிமுறை இறைவன் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டான் என்பதற்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் காபிர்கள், நபிகளிடத்தில் மட்டுமல்ல எல்லா நபிமார்களிடத்திலும் காபிர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பொதுவாக மனிதனுடைய இயல்பு அதுதான். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் என்று சொன்னால் அடுத்து என்ன கேட்பான், 7 மணி நேரம் காட்டுங்க, 7 மணி நேரம் செய்ய என்று என்ன செய்வான், அதை கேட்கக்கூடிய வழிமுறை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மனிதனுடைய வழிமுறை. இன்னும் சொல்ல போனால் சில பொழுது இது குஃபாருடைய வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாள் வரும் அப்படின்றாங்க. நீங்க இந்த மாதிரி எதிர்த்து நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய தண்டனை வரும் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே காபிர் என்ன கேட்டாங்க, தண்டனை கொடுவாங்க, தண்டனை காட்டுங்க, நீங்க உண்மையான நபியை ஏற்றுக்கொள்ளும். தண்டனை எதுக்கு வரும்னே உங்களை என்ன செய்யாது, வேலை செய்ய. தண்டனை எதுக்கு வரும், நீ பிழை செஞ்சு உன்னை அழிக்கிறதுக்கு தான் வரும். என்ன சொல்றான், தண்டனை இறங்கட்டும் என்று சொல்றான். அதுக்கு அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத மினஸ் ஸமாஇ வ இத்தினா பிஅதாபின் அலீம். யா அல்லாஹ், இந்த முகமது அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் இந்த முகமது சொல்றத உண்மையாக இருந்தா வானத்திலிருந்து கல்மாரி பொழியட்டும், வானத்திலிருந்து கல்மாரி பொழியட்டும், அல்லது எங்களுக்கு கடுமையான வேதனை வரட்டும் என்று என்ன செய்றாங்க, துஆ கேக்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நமது வாழ்க்கையில் பெரிய படிப்பினை. எப்படி பதில் சொல்றான் தெரியுமா, அல்லாஹ் தனது ஸ்டாண்டர்ட்ல இருந்து பதில் சொல்றான். மனிதனாக இருந்தா நாங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல பதில் சொல்றோம் தெரியுமா, ஒருவர் வந்து என்னது இந்த பக்கத்துக்கு $1000 பாக்கெட்ல வச்சுக்கிறான்னு வைங்களேன், நான் எப்பொழுதும் டாலரோட தான் திரும்பி ஒரு ஆள் ஏதாவது சொல்றாருன்னு வைங்க, இந்த மாதிரி 7 மணி நேரம் காட்டுன்னு சொல்றாரு, உங்களோட கையில என்ன செய்து அது இருக்குதுன்னா நாம பேசாம இருப்போமா, நான் நினைச்சா காட்டுவேன், அது உரிய நேரத்தை காட்டுவேன், எல்லாம் இருக்க மாட்டேன். என்ன செய்வோம், உடனே எங்களோட வேலையை என்ன நிரூபிச்சிருது. நான் யார்கிட்ட நிரூபிக்கிறதா நம்ம வழிமுறை, இதான் மனிதன வழிமுறை, இது இயல்பு மனிதனுடைய. அதனால அல்லாஹ் தஆலா சொல்லுகிறேன், நபியை சொல்லுங்கள், நீங்கள் கேட்கின்ற மறுமை நாள், நீங்கள் கேட்கின்ற அந்த தண்டனையும் எனது கையில இருந்தால் உடனே விஷயம் முடிந்துவிடும், உடனே காரியம் முடிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுங்கள். மறுமை நாளும் இந்த தண்டனையும் எனது கையில இருந்தால் நீங்க கேட்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், மறுமை நாள் வந்துவிடும், உலகம் அழிந்துவிடும் என்று சொல்லுங்கள். ஆனால் இவைகள் அனைத்தும் இறைவனது கையிலே இருக்கிறது, உரிய நேரத்திலே அன்றி அவன் என்ன செய்ய மாட்டான், அதை கொண்டு வர மாட்டான் என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்றார். கேட்பதற்காக வேண்டியும் சவால் விடுவதற்காக வேண்டியும் அதாவது நிர்பந்திப்பதற்காக வேண்டியும் இறைவனுடைய சுன்னா என்ன செய்யாது, மாறாது. இறைவன் தனக்கே உரிய வழிமுறையில என்ன செய்வான், செயல்படுவான். கேட்டானதுக்காக நிரூபிக்கிறதுக்காக பலகீனமான சிந்தனைக்கு என்ன செய்ய மாட்டான், இறைவன் போக மாட்டான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இது. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவகாசம் எடுப்பான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை நாம் பார்க்கிறோம்.
அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காபிர்கள் இப்படி கேட்கிற நேரத்தில் இது எனது கையிலே இருந்தால் உடனே காரியம் முடிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லுகிறான். காபிர்கள் எல்லாம் அதாவது அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாங்க, தண்டனை கொண்டு வா, அழிவை கொண்டு வா, ஏழ்மண்டா செய், அதை செய், இது செய். ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, அவசரப்படவே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவசரப்படவே இல்லை. அது இறைவனிடத்தில் இல்லாத ஒரு குணம், இறைவனிடத்தில் இல்லாத ஒரு பண்பு. இறைவனை பொறுத்த வரைக்கும் தனக்கு எதிரானவர்களுக்கு எதிராகவும் அவகாசம் எடுப்பார். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. காரணம், வஇன்னஹும் லா யதஊன லில்லாஹி வ ஸாஹிபத்தன் வ வலதன் வ இன்னல்லாஹ லா யுத்இமுஹும் வ யுஷ்ரிகுன். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மனைவியும் பிள்ளைகளும் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களுக்கும் இறைவன் உணவும் குடிப்பதற்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இறைவன் தான் உணவும் குடிப்பதற்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை அல்லாஹ் தஆலாவை விட உங்களில் எவரும் பொறுமைசாலி கிடையாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இறைவனை பொறுத்த வரைக்கும் வழிமுறைகளால் அவகாசம் எடுக்கக்கூடியவன், அவன் நேரம் எடுக்கக்கூடியவன். காரணம், இந்த உலக மக்களுக்கும் இந்த படைப்புகளுக்கும் இறைவன் எடுத்துக்கொண்ட ஒரு வீதியம். இறைவன் என்ன செய்ய மாட்டான், அதுல இன்றைய காலத்திலும் மாற்றம் செய்ய மாட்டான். இந்த உலகத்தில் அநியாயமே அவனுக்கு எதிராக நடந்தாலும், இந்த உலகத்தில் அவனுக்கு எதிரான எந்த சவால்கள் நடந்தாலும் காலம் எடுத்துக் கொள்வது இறைவனது வழிமுறை. இதுதான் சமூக ரீதியாகவும் இதுதான் தனிப்பட்ட ரீதியாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்தோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்களில் நாங்கள் என்ன செய்வோம், இறைவனது செய்திகளை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க விளக்கமுடைய மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறைவனுடைய சுன்னாவில் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரம் எடுத்தல், அவகாசம் எடுத்தல் என்பதை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅவத்துல் மக்லூமி லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துஆவுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. நாங்கள் முஸ்லிம் அஹ்மதிலே பார்க்கக்கூடிய செய்தி, வலவுக்கான காபிர், அவன் கேட்பவன் காபிராக இருந்தாலும் சரி, கேட்பவன் காபிராக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் என்ன செய்யக்கூடிய திரை கிடையாது. அப்படி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்திலே தான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில் தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பெரும்பான்மை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் இறையச்சம் உடையவர்களாக இருந்தால் வெற்றியின் பக்கம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போவோம், அதில் சந்தேகம் கிடையாது. இறையச்சத்துடைய குறைபாடு தான் நமக்கு இந்த பலகீனத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறது, அதில் அதாவது சந்தேகம் கிடையாது. ஆனால் எமது அநியாயம் இழைக்கப்படுகிற நேரத்தில் எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் இறையச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. காபிராக இருந்தாலும் நாம் அநியாயம் இழைக்கப்பட்டால் எமது துஆக்கள் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். அது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு வழிமுறை. இது இந்த தவறான நம்பிக்கை நிறைய பேர் இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. நாம் அநியாயம் இழைக்கப்பட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வார், எங்களுக்கு உதவி செய்வார். நாம எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கும் பின்தங்களுக்கும் இறைச்சம் இல்லாத வாழ்க்கை தான் என்ன காரணம், அதில் சந்தேகம் கிடையாது. அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த வழிமுறை எடுத்திருக்கிறார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துஆவுக்கு எப்படி பதில் சொல்வார் தெரியுமா, லா அன்சுரன்னகி வலவ் பஅத ஹீன். கொஞ்ச நேரம் கழிந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். எப்படி கொஞ்ச நேரம் எடுத்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் அல்லாஹ் தஆலா பதில் சொல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிதான் என்ன, இறைவனை பொறுத்த வரைக்கும் உடனடியாக என்ன செய்வதில்லை, அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவதில்லை. நபி அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட்டு மக்காவிலே துஆ கேட்கிறார்கள். 13 வருடங்களுக்கு பின்னால் மதீனாவிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், பதில் சொல்வதை பாருங்கள். அந்த அவகாசம் எடுத்தலில் எமக்கு நலவும் எதிரிக்கான அவகாசம் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறைச்சம் உடையவர்களாக வாழ்கிறீர்களா, இறைவனை பயந்து வாழ்கிறீர்களா, இறைவனிடத்தில் துஆ கேட்கிறீர்களா, அழுது கேட்கிறீர்களா, உடனே ரிசால்ட்டுகளை எதிர்பார்க்க வேண்டும். என்ன நினைக்கிறது தெரியுமா, இறைவன் அளித்த வாக்கில் சரியாக இருப்பார், இறைவன் நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி தருவான், எனது துஆவை நிச்சயமாக இறைவன் அங்கீகரித்திருப்பான், எனக்குரிய பதில் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இறைவன் தனது வழிமுறை அடிப்படையில் தான் அதை தருவான்.
அதற்குரிய நேரத்திலே தான் இறைவன் என்ன செய்வான், எனக்கு தருவான். அதை இறைவன் ஏற்பாடு செய்து எனக்கு தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு துஆ ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு பதில் சொல்வேன். எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் இறைவனுக்கு என்ன செய்ய உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கையேந்தி துஆ கேட்கிறோமே, அல்லாஹ் எனக்கு இதை தா, எனக்கு தந்தார வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் கேட்ட துஆ இஹ்லாஸாகவும் முறையாகவும் சரியாகவும் கேட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன, அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், வாக்குகளை மாறுபவன் அல்ல. அப்ப உங்களுக்கு இறைவன் நிச்சயமாக பதில் சொல்லுவான். ஆனால் இறைவனது வழிமுறை வேறு, அதை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற முறை வேறு. நஷ்டங்களின் ஊடாக உங்களுக்கு லாபங்களை இறைவன் ஏற்படுத்துவார், இழப்புகளின் ஊடாக உங்களது வளர்ச்சியை இறைவன் உருவாக்குவார். அவன் அன்புள்ள சகோதரர்களை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வழிமுறை. இறைவனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவதற்கு நஷ்டங்களின் ஊடாக கூட என்ன செய்வார், ஏற்படுத்துவார். இங்கு இருக்கக்கூடிய எல்லா சகோதரனுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட ஒரு கஷ்டம், ஏற்பட்ட ஒரு நஷ்டம், ஏற்பட்ட ஒரு இழப்பு அவர்களை முன்னேற்றி இருக்கும். யோசித்து பாருங்கள். அந்த இழப்பு இல்லை என்றால் அப்படியே சிந்தித்திருக்க மாட்டோம். அந்த நஷ்டம் இல்லை என்றால் அந்த வகையிலே யோசித்திருக்க மாட்டோம். அந்த பாதிப்பு இல்லை என்றால் இவ்வளவு உறுதியோடு நாங்கள் முன்னேறி இருக்க மாட்டோம். ஏதோ ஒன்று எங்களை என்ன செய்திருக்கும், இழப்புகளும் நஷ்டங்களும் காயங்களும் வேதனைகளும் தான் எங்களை என்ன செய்திருக்கும், கொண்டு வந்திருக்கும். அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கின்ற வழிமுறையிலேயே அனுபவாண்டு நினைக்க கூடாது. அவகாசம் எடுப்பதற்காக நாம கேட்ட ஒரு பிரார்த்தனை இறைவன் அங்கீகரித்து விட்டார் சொன்னால் உங்களையே ஒரு சோதனை களமாக இறைவன் என்ன செய்வான், மாற்றுவான், சோதனைக்குள்ளாக்குவான். அந்த சோதனைகளின் ஊடாக இறைவன் உங்களது இடத்தை கொண்டு வந்து வைப்பான். நீங்கள் துஆ கேட்டதை மறந்திருப்பீர்கள். அல்லாஹ் தஆலா எடுத்த அந்த காலத்தின் காரணமாக துஆ கேட்டதை மறந்திருப்பீர்கள், பிரார்த்தனையை மறந்திருப்பீர்கள். நன்றி இல்லாதவர்களாக என்ன செய்வோம், இருப்போம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எந்த நேரத்திலும் இறைவனுடைய வாக்கு நாங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், தோல்வி வெற்றி இருவருக்கும் மாறி மாறி வரலாம், அநியாயங்கள் கஷ்டங்கள் இருவருக்கும் மாறி மாறி வரலாம். ஆனால் இறுதி முடிவில் இறைவனை நம்புகின்றவர்களுக்கு மட்டும்தான் இறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு முடிவு இருக்கிறது, அது இறைவனை நம்புகின்றவர்களுக்கு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சூழ்நிலையை இன்றைய முஸ்லிம்களுடைய இந்த காலநிலைக்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பாருங்கள், எந்த பிரதேசத்தை எடுத்தாலும் ஒன்றில் ஒரு கொடூரமான வாழ்க்கைக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் முஸ்லிம்கள் வாழ வேண்டி இருக்கிறது, அல்லது இந்த நாடு கஷ்டத்தை நோக்கி கொடூரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்கின்ற மனோநிலையில் வாழ வேண்டியிருக்கிறது. இந்த ரெண்டு நிலையில்தான் தான் முஸ்லிம் சிறுபான்மைகள் உலகத்தில் என்ன செய்கின்றன, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சில பெரும்பான்மைகள் இந்த உலகத்திலே இந்த ரெண்டு நிலையில்தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றில் கொடூரமான கஷ்டமான சூழல், அல்லது கொடூரமான கஷ்டமான சூழலை நோக்கி இந்த நாடு நகர்கிறதா என்கின்ற அச்சத்தோடு வாழ வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரி நேரத்திலே முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, உம்மதி உம்மத்துன் மர்ஹூமா அதாபுஹா ஃபித் துன்யா வ நஈமுஹா ஃபில் ஆখিরা. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத் ரஹமத் செய்யப்பட்ட உம்மத், எனது உம்மத் அருள் செய்யப்பட்ட உம்மத். இந்த அதனுடைய வேதனைகள், அதனது கஷ்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். அதனது இன்பங்கள் சந்தோஷங்கள் வறுமை நாளில் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் அவருடைய பிடிப்பான கொள்கை, அவருடைய தெளிவான போக்கு, பகிரங்கமான அடையாளங்கள், இவைகள் எல்லாம் அந்த சமுதாயத்துடைய வேதனைக்கும் கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. ஆனால் வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு முஸ்லிம்களுக்கு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மரங்கள் கூட கல்லைகள் கூட எனக்கு பின்னால் யூதர்கள் இருக்கிறது காட்டிக் கொடுக்கும் என்று சொல்லி அந்த செய்தியை மட்டும் பார்க்கின்றவனுக்கு யூத சமுதாயத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் அநியாயம் செய்கின்ற ஒரு கலவர ரீதியான செய்தியை பேசுகிறது என்று அந்நியர்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு மனித ஈமான் உள்ள உள்ளங்களிலும் தேங்கி இருக்கின்றன. செய்த அநியாயங்கள், செய்த வேதனைகள், செய்த கஷ்டங்கள், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கொடுத்த அந்த கண்ணீரான ரத்தம் தோய்ந்த சூழல், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் என்ன செய்கின்றன, பதிந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா கர்ரா, இதனை திருப்பி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தருவான். அல்லாஹ் தஆலா திருப்பி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவான். அந்த நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அவகாசம் அல்ல, எவருக்கு தரக்கூடியது இறைவனது உதவியோடு சேர்ந்த ஒரு அவகாசம். திறந்து இறைவன் தருவான். எந்த பாதுகாப்பையும் இறைவன் அவர்களுக்காக வைக்க மாட்டான். அவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய கர்தம் என்கின்ற ஒரு மரத்தை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆத்திரங்களை வெளிப்படுத்துவதற்கிற ஒரு சந்தர்ப்பத்தை என்ன செய்வான், எங்களுக்கு தருவான். எனவே இந்த ஹதீஸை அந்த சம்பவங்களோடு ஒப்பிட்டு யோசிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அதனால் இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போன்று இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா சுபியத்லி மஷாரிகுல் அர்தி வ மகாரிபுஹா,
உலகத்துடைய கிழக்குகளும் மேற்குகளும் எனக்கு விரித்து காட்டப்பட்டன. எனக்கு எவ்வளவு காட்டப்பட்டதோ அந்த இடங்களை எல்லாம் இந்த இஸ்லாம் சென்று அடையும். அது எந்த விதமான வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த வீடுகளுக்கும் இந்த இஸ்லாம் நுழையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நுழைந்தாகும். ஆனால் இறைவன் இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனை, இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு இறைவன் அப்படியே நீங்கிவிட்டான் என்பது அர்த்தம் அல்ல. இந்த உலகத்திலேயே மிகவும் விரும்பக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம். இறைவனை மாத்திரம் வணங்கி அவனுக்கு மனைவி இல்லை, குழந்தைகளிலே தனித்துவமான என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை விட்டு இறைவன் என்ன செய்ய மாட்டான்? அவர்கள் தவறு செய்கின்ற பொழுதும், அவர்கள் பிழை செய்கின்ற பொழுதும் இன்னொரு சமுதாயத்தை விரும்புகின்ற நிலையில் இறைவன் இல்லை. இந்த சமுதாயத்தை தான் இறைவன் விரும்புகிறான். அப்படியாக இருந்தால் இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் நீங்கள் இறைவன் விரும்புகின்ற மாதிரி இல்லை என்பதுதான். நாம் இறைவனை விரும்புகின்றது போன்று இல்லை என்பதனால் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இறைவன் கொஞ்சம் காலம் சோதிக்கிறான். சோதித்து அந்த காலத்திற்குள் எவர்களெல்லாம் இறைவனுக்கு நேசமிக்கவர்களால் வாழ்கிறார்களோ அவர்களின் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே அவகாசம் கொடுத்துக் கொண்டிருப்பதனாலும், நேரம் எடுத்துக் கொண்டிருப்பதனாலும் நாம் என்ன நினைக்க கூடாது? வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிஹூன். அநியாயக்காரர்கள் செய்வதை நீங்கள் இறைவன் பராமுகமாக இருக்கிறான் என இறைவனை நினைத்து விட வேண்டும். இறைவன் எல்லா விஷயங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என இறைவன் என்ன செய்கிறார்? குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, இறைவனது ரிசல்ட்டுகளையும், இறைவனது செயல்பாடுகளையும், இறைவனிடத்திலிருந்து நாம் பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளையும் அவகாசம் என்ற உணர்வோடு யோசியுங்கள். அதை இறைவனுடைய சுன்னா என்று யோசியுங்கள். இறைவன் அநியாயக்காரனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் நாளை மறுமையில் அவனுக்கு எந்த உதிரும் வைக்க கூடாது என்பதற்காக சந்தர்ப்பம் கொடுக்கிறான். நாளை மறுமையில் அவன் இறைவனுக்கு எதிராக பேசக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறான்? சந்தர்ப்பம் கொடுக்கிறான். கேட்டால் உனக்கு நான் அவகாசம் தரவில்லையா என்று இறைவனது மறுகேள்விக்காக இறைவன் என்ன செய்கிறான்? அவகாசம் கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவகாசத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அது இறைவனுடைய சுன்னா என்பதை புரிந்து கொண்டோம் என்றால், எமது சொந்த வாழ்க்கையில் கூட நிறைய பொறுமைகள், இறைவன் எங்கே எதை செய்வான் என்கின்ற மனோபக்குவத்தோடு நாம் என்ன செய்வோம்? வாழுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட உள்ளங்களாக, இறைவனுடைய சுன்னாவை நம்பிய உள்ளங்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.